பேசிகிட்டு இருக்கேன்ல, ஸோ இங்கே வந்து 4 டிகிரி இருக்குது இப்போது. ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் நைட்டு வந்து ஆல்மோஸ்ட் லைக் -2, -3, -4 வரைக்கும் போச்சு நைட்டு ஸ்ரீநகர். காஷ்மீரில் ஆப்பிள் பாருங்கள், இந்த கலர்லலாம் இல்லை, இது இந்த கலரில் தான் இருக்குது. நிறைய ஆப்பிள் இந்த கலரில் தான் இருக்குது. ஆமாம், காஷ்மீர் பீப்புள் மாதிரியே இருக்குது, ஒயிட்டாக இருக்குது, கன்னத்தில் மட்டும் கொஞ்சம் ரெட் இருக்குது. காஷ்மீரில் வந்து க்ரீனாக இருக்குது. க்ரீன் புல் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஹலோ மக்களே, ஸோ நம்ம ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி வந்து டே 5 காஷ்மீரில். ஸோ பாருங்கள் கைஸ், வி ஆர் ரெடி. அதுதான் நம்மளுடைய மிரர், நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க இது பேர், ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதுதான். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி என் முடி இருந்ததே கிடையாது பெங்களூரில் கூட. இது என்னமோ தெரில, ரொம்ப சாஃப்டாக ஷைனியாக ஒரு மாதிரி இருக்குது. சொல்லுங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. இல்லை, முடி ஆகட்டும் ஸ்கின் ஆகட்டும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த தண்ணியில் குளிச்சுட்டு இப்போ வந்தாக்கா, ஆஹா, முடி தொட்டு பார்த்தா அப்படி சாஃப்டாக இருக்குது, இப்படின்னு ஆடுது. இதெல்லாம் வந்து பெங்களூரில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஜெல்லு போட்டு இல்லைன்னா ஏதாவது போட்டால் தான் மண்டை வந்து ஃபிட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுது. ஸ்கின்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல க்ளோவாக தான் இருக்குது. கொடுத்து வச்சவங்க காஷ்மீர்காரவங்க, அதனால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க. அண்ட் இது வந்து இப்போ நம்ம இந்த சில்லம் கலாய் ஏதோ ஒரு சீசனுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஓட்டை ஜன்னலில் இருந்தால் கூட முடிஞ்சது கதை. நாங்கள் பாத்ரூமில் பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாத்ரூமில் வந்து ஜஸ்ட் ஸ்மால் ஹோல் இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம் இது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இதில் ஏதாவது தெரியுதா? சின்னதாக ஒரு ஓட்டை தெரியுதா? இந்த ஒரே ஒரு ஓட்டைனால சின்ன கேப், மைனர் கேப்பு, இந்த கேப்பில் வர காற்றுனால மொத்த பாத்ரூமும் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சீசன் இப்படி தான், நம்ம நிறைய யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் கூட பார்க்கலாம். இந்த சீசனில் வந்துச்சுனாக்கா ஒரு சின்ன கேப் இருந்தால் கூட அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு வந்து ஃபாக் மிஸ்டெல்லாம் தெரியுது வெளியே. ஸோ அங்கே வெளியே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ் சி, வெயில் இருக்கிற மாதிரி தெரியும், வெறும் சூரியன் தான் இருக்குது, ஒன்லி சன் இஸ் தேர். பட் பாருங்கள், எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ ஒன்றும் பண்ணிகிட்ருக்காங்க. பட் வந்து இப்போ வெளியே வந்து கரெக்டாக உங்களுக்கு 4 டிகிரிஸ். இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன்ல, ஸோ இங்கே வந்து 4 டிகிரி இருக்குது இப்போது. ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் நைட்டு வந்து ஆல்மோஸ்ட் லைக் -2, -3, -4 வரைக்கும் போச்சு நைட்டு ஸ்ரீநகரில். இப்போ 4 டிகிரிஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் குட். அண்ட் கடைசி வரைக்கும் கைஸ் இந்த பால்கனி நம்மளால் யூஸ் பண்ண முடியுமானே தெரில. இது இந்த சீசனுக்கான பால்கனி கிடையாது. இட்ஸ் பியூட்டிஃபுல் பால்கனி அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல் வியூ இருக்குது இங்கேருந்து. ஸோ ஆக்சுவலி தெர் இஸ் அ மவுண்டன் தேர். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஸோ கிரேட் மவுண்டன் இருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு இந்த மிஸ்ட்டுனால எதுவும் தெரியல. ஸோ இந்த அம்மா இங்கே வந்து ஒரு கூடையில் வந்து கோல் போட்டுட்ருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ அதுக்கு பேர் ஏதோ சிங்காரோ ஏதோ சொல்கிறாங்க அதுக்கு பேர். இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுல்லாக நல்ல சூடான கோல் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கிட்டு அவங்க போட்டிருக்க அந்த ஃபிரன்குள்ளே வந்து வச்சுக்கிறாங்க. மென் அப்படி தான் வச்சுக்கிறாங்க. லேடிஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. மென் வந்து அது அந்த ஒரு கூடை மாதிரி இருக்குது, அதை ஒரு கை உள்ளே விட்டு உள்ளே வச்சுக்கிறாங்க. ஸோ ஃபுல் பாடியை வார்ம் பண்ணுது அந்த ஒரு கூடை கோல். ஸோ அது சூடு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். ஸோ இது வந்து அப்படி யூஸ் ஆகுது உங்களுக்கு. ஒரு இடத்துல வந்து சூடு ரெடி பண்ணி அந்த கோலை எடுத்து அது உள்ளே போட்டுடுறாங்க, போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த இந்த வீடு கைஸ், இந்த வீடு நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஸோ இன்றைக்கி ஐஷா சொல்லிட்டு இருந்தால், இந்த வீடு நான் ஏதோ பார்த்துருக்கேன், கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் இங்கே நடக்கிற மாதிரி, இந்த ஆர்ச் ஃபுல்லாக ஏதோ கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் பண்ணியிருக்க மாதிரின்னு தெரியல. நம்ம பால்கனிலேருந்து இது நல்லா தெரியுது. ஸோ கைஸ் வி ஆர் ரெடி நவ். ஸோ நம்ம கிளம்பலாம். இப்போ கிளம்பி
நம்ம இன்றைக்கி வந்து ஸ்ரீநகருக்குள்ளே தான் போக போகிறோம். ஸோ வி ஹவ் கேன்சல்டு சோன்மார்க் போகிறதா இருந்துச்சு. பட் நான் சோன்மார்க் வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணியாச்சு. பிகாஸ் சோன்மார்க்கில் வந்து வி ஹாவ் டு டேக் போனி ரைட்ஸ். ஸோ போனி ரைட்ஸ் ரொம்ப எடுத்தாச்சு கைஸ். போனியில் வந்து என்னால் ஓகே, பட் ஐஷாவோ இல்லை ஜெய்தோ தே ஆர் நாட் ஏபிள் டு டாலரேட் போனி ரைட்ஸ். ரொம்ப போனி ரைட்ஸ் ஆகிடுச்சு. குதிரை மேலே ஏறி போகிறதுலாம் போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ சோன்மார்க் போனோன்னா தட்ஸ் ஒன்லி ஆப்ஷன். ஒரு நம்ம பாயிண்ட்டுக்கு போகணும். தேஜ்வாஷ் கிளேஷியர்னு ஒன்று இருக்குது, அங்கே போகணுன்னாக்கா வி ஹேவ் டு டேக் போனி ரைட்ஸ். ஸோ அதனால் போனி ரைட்ஸ் இருக்கிறதுனால சோன்மார்க் கேன்சல் பண்ணியாச்சு. தெர் இஸ் ஒன் மோர் பாயிண்ட், அதுக்கு பேர் வந்து 0 பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதுவும் சோன்மார்க்கில் இருக்குது. ஸோ டு கோ டு 0 பாயிண்ட் வி ஹேவ் டு டேக் யூனியன் கேப்ஸ். ஸோ அது ஒரு 5,000 ஆகுது. அண்ட் மோர் ஓவர் இஃப் வி கோ டேக் தட் கேப் ஸ்டில் அங்கே வந்து ஸ்னோ இருக்கா இல்லையா அப்படின்றது இட்ஸ் அ கொஸ்டின். அங்கே வந்து இன்னும் கன்ஃபார்ம் இல்லை ஸ்னோ இருக்குது அப்படின்னு. ஸோ போய் நம்ம கம்ப்ளீட்டாக வேஸ்ட் தான். ஏன்னா அது ஒரு பெரிய வியூ பாயிண்ட்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் ஸ்னோக்காக தான் போகிறது. ஸோ 0 பாயிண்ட் இஸ் த லாஸ்ட் பாயிண்ட் இன் காஷ்மீர். அதுக்கு பிறகு லடாக்கோ ஏதோ ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், ஸோ அதனால் நம்ம வந்து சோன்மார்க்கை கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இன்ஸ்டட் நம்ம ஒரு 2-3 பாயிண்ட் வித்தின் ஸ்ரீநகர் ஆர் ஃப்ரம் ஸ்ரீநகர் த அதர் சைட் போகலாம் அப்படின்னு. அண்ட் தெர் இஸ் அன் வாட்டர் ஃபால்ஸ். ஏல ஸ்டார்ட் ஆகும், அது பேர் என்னன்னு தெரியல. ஏஹெச் அஹராத் வாட்டர் ஃபால்ஸ், ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பட் தெர் இஸ் நோ வாட்டர் கரண்ட்லி. இந்த சுச்சுவேஷனில் வந்து ஆல்மோஸ்ட் லைக் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. அந்த வாட் எவர் மினிமம் வாட்டர் இஸ் தேர், தட் இஸ் ஆல்சோ ஃப்ரோசன். அதனால் தெர் இஸ் நோ யூஸ், தெர் இஸ் நோ வாட்டர் ஃபால், தட் இஸ் வாட்டர் ஃப்ரோசன் வாட்டர் தான் இருக்கும். ஸோ போய் பார்த்து ஒன்றும் யூஸ் இல்லை. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு. தெரில, போக உங்களுக்கு தெரியுதான்னு. நான் பேசும்போது எனக்கே தெரியுது. ஸோ கைஸ், திஸ் இஸ் ஸ்ரீநகர் அண்ட் த சன் இஸ் சைனிங் ஆஃப் அட் மார்னிங் 10 o'clock now. ஸோ இங்கே வந்து நம்ம டிரைவர் என்ன தான் நம்மளை ரெடியாக இருங்க என்ன சொன்னாலும் 10 o'clock இஸ் அ ஈஸி டைம். 10 o'clock முன்னாடி கிளம்புறதுலாம் வந்து பாசிபிளே இல்லை. ஸோ அதுலேயே உங்களுக்கு லேட் ஆகிடுது. ஸோ 10 AM பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பணுன்னா தட்ஸ் அ கிரேட் திங். ஸோ கைஸ், ஸோ இங்கே பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வீடை வந்து சீக்கிரமாக பில்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். தேர் சம்திங் லைக் ரெசார்ட் ஆர் சம்திங் தே ஆர் பில்டிங் இட். ஸோ ஃபுல்லாக பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்ஸ் இட் இஸ் டன் இங்கே நல்லா பில்ட் ஆகிடும். ஸோ தே டோன்ட் சி சீசன்ஸ் எக்ஸப்ட் ரெய்னி சீசன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஒர்க்கு. எவ்வளோ தான் சில்லுன்னு இருந்தாலும் தே ஹேவ் டு டூ இட் ரைட். ஸோ ஸோ வாங்க நம்ம பசங்களாம் கிளம்பிட்டாங்களான்னு பார்ப்போம். இந்த 2 துணியும் இங்கே போட்டுறோம் கைஸ். ஆனால் காலைல நைட்டு வரைக்கும் அப்படியே தான் இருக்குது, எதுவும் காயிற மாதிரி தெரில. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். என்ன கைஸ், ரெடி ஆகிட்டிங்களா? ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன். யாரு? ஜெய்து. வாட் ஆர் யூ டூயிங் மேம்? ஹாட்டாக தான் பேர். இதில் ஊற்றின உடனே ரொம்ப கம்மியாகிடுது, ரொம்ப சில்லுன்னு ஆகிடுது. ஏன்னா ரொம்ப கோல்டாக இருக்குது. நம்ம வந்த போது இந்த கோல்டை விட இப்போ ரொம்ப ஃபாக் ஜாஸ்தி. 4 days தான் கைஸ் ஆயிருக்கு. வந்து ஆக்சுவலாக ஸ்னோஃபாலோட ப்ரிடிக்ஷன் வந்துட்டு இங்கே இருக்குது, ஸ்ரீநகரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி பாசிபிளி ஒரு 17-20க்குள்ளே ஸ்னோஃபால் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அதுக்கு முன்னாடி வந்துச்சு, ஒரு 16th அன்னைக்கு கூட வந்துச்சுன்னா கூட லக்கிலி நம்ம பார்த்துட்டு போகலாம். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் லக். அதுக்கப்புறமா ஒன்றும் சொல்ல முடியாது. பட் நம்ம பார்த்துட்டோம், ஸ்னோ பார்த்தாச்சு. பட் இங்கே ஸ்னோ ஃபால் ஆகும் அப்படின்னு. ஸ்னோ ஃபால் பார்க்கணும். ஸ்னோ வந்து நம்ம ஃபால் ஆன பிறகு பார்த்தோம். ஆமாம், ஸ்னோ ஃபால் வந்து டைரெக்டாக ஸ்னோ ஃபால் ஆகிறத பார்க்கணும். அழகாக இருக்கும். மேலேருந்து இந்த ஸ்னோஸ் எல்லாம் விழும்போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது பார்க்குற கொடுப்பனை கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லது, தேங்க் காட். இல்லைனா பார்க்கலாம், நம்மளுக்கு என்ன லக் இருக்கோ அதுதானே கிடைக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க பிளேஸு. இப்போ நம்ம வந்துட்டு கிளம்ப போகிறோம். 9:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் சொல்லியாச்சு. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு சில இடத்துக்கு விசிட் பண்ணலாம் அப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுடே பிரேக்ஃபாஸ்ட் போக ப்ரெட்டு சாப்பிட்டாச்சு. நம்ம ஆம்லெட்டு, அதுக்கப்புறமா ப்ரெட்டு. ப்ரெட்டு, ஃப்ரூட்ஸு ஆல்மோஸ்ட் டன். சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வெரி குட். இதாங்க காஷ்மீரி ஆப்பிள்.
காஷ்மீரில் ஆப்பிள் பாருங்கள், இந்த கலர்லலாம் இல்லை, இது இந்த கலரில் தான் இருக்குது. நிறைய ஆப்பிள் இந்த கலரில் தான் இருக்குது. ஆமாம், காஷ்மீர் பீப்புள் மாதிரியே இருக்குது. ஒயிட்டாக இருக்குது, கன்னத்தில் மட்டும் கொஞ்சம் ரெட் இருக்குது. ஐயடா. ஸோ இப்படி ஸ்பின் பண்ணாங்க கீழே வந்துட்டு கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு கைஸ். நம்ம இப்போ கிளம்பணும். யா इधर है ये आलमंड के ट्रीज। आलमंड ट्रीज, ये सब आलमंड ट्रीज होता है। आलमंड ट्रीज हाँ सूख गए, जो सूखे हैं ये है, ये इसको ये देवदार का है, जंगल का। ओके हाँ जो पीछे पीछे सूख गए हैं ये सारे आलमंड ट्रीज हैं, बादाम के पेड़। ओके इसको फ्लावर निकलते हैं मार्च अप्रैल में, मार्च उस time में बहुत खूबसूरत होता है, वाइट वाइट पिंक पिंक बहुत बढ़िया होता है। திஸ் இஸ் பாதாம் வரி. பாதாம் மரங்கள்லாம் இங்கே இருக்குமா? वाकीला பாதாம் மரத்தில் வந்து எப்போ வந்து எப்போ சீசனு? अप्रैल ஏப்ரலில் சீசன். அப்போ வந்தாக்கா நல்லா ஒயிட் அண்ட் பிங்க் ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறமா அது வந்து பாதாமாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் பாதாம் வரி. ஸோ இங்கிலீஷ்லேயும் இருக்குது, அரப்லேயும் இருக்குது. அரபில் உருது, அது உருதுவில் இருக்குது, அரபில். இங்கிலீஷ்லேயும் இருக்குது, அரப்லேயும் இருக்குது. ஆக்சுவலாக பயங்கரமாக இன்றைக்கி ரொம்ப குளிராக இருக்குங்க. அதனால இங்கே முடியல, இன்றைக்கி யாருமே இல்லை டூரிஸ்ட். நம்ம தான் ஃபஸ்ட்டு டூரிஸ்ட்டுன்னு நினைக்கிறோம் இங்கே இதுக்குள்ளே வர்றதுக்கு. ஏன்னா இங்கே ரொம்ப சில்லுனாக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. மேபி ப்ரொடக்ஷன் வந்து இன்றைக்கி நைட் கூட ஸ்னோஃபால் இருக்கலாம், இல்லை 20th வரலாம் அப்படின்னு. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம லக்கியாக இருந்தால் நம்ம பார்ப்போம், இல்லைனா நம்ம வந்துட்டு இங்கே யார் இருக்காங்களோ, நம்மளுக்கு இப்போது நிறையா பேர் கான்டாக்ட்ஸ் கிடச்சிருக்கு இல்லைங்களா, அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸ்னோஃபால் இருக்கா இல்லையா அப்படின்னு. அவங்க நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க பெங்களூர் போயிட்ட பிறகு. ஸோ நம்ம மட்டும்தான் நினச்சோம், நம்மளுக்கு முன்னாடியே ஒரு 2 கப்பல்ஸ் வந்துருக்காங்க. யார்? ஆமாம், முன்னாடி உட்காந்துருக்காங்க. இதுக்கு மேலே போக முடியல போல் இருக்காங்க. ஆமாம், இங்கே கொஞ்சம் க்ரீனரியாக இருக்குது. இங்கே ஜாய்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, லைட்டாக இருக்குது, ரொம்ப கோல்டாக இருக்குது. வாந்தி எடுத்துட்டான் வேற காலையில். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் டேடி செல்லம் ஆயிட்டான், கொஞ்சம் தூக்குங்கன்னு சொல்லி. என்ன செல்லம் ஆயிடுச்சு? ரொம்ப குளிர்தா? பாப்கார்ன் வெடிக்குது வயித்துல போய். பாப்கார்ன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் வாங்கி சாப்பிட்டாங்க ஐஸ். பாப்கார்ன் கைஸ் மொத்தமா பெங்களூர் காஷ்மீர்ல வந்து கிரீனா இருக்கு. கிரீன் புல் இங்க மட்டும் தான் இருக்கு. இங்க ஃபுல்லா இதெல்லாம் பாதாம் மரம். அம்மா இதெல்லாம் பாதாம் மரம், பின்னாடி எல்லாம் பாதாம் மரம். ஸோ நம்ம பாதாம் அந்த சீசன்ல வந்து பார்த்தோம்னா அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி பாதாமை பிடிச்சி சாப்பிடலாம். ஒரு குதிச்சு அப்படி பாதாம் எடுத்து கையில் வச்சு நல்லா பல்லு இருந்துச்சுன்னா வஜ்ரதந்தி வீக்கோ வஜ்ரதந்தி இருந்துச்சுன்னா அட்டக் அப்படி கடிச்சு சாப்பிடலாம். வீக்கோ பவுடர், வீக்கோ பேஸ்ட். பாதாம் அப்படியே சாப்பிடுவாங்க. வேற எப்படி பண்ணுவாங்க? அது வந்துட்டு வால்நட் தானே. பாதாமும் அப்படிதான் இருக்கும். பாதாம் என்ன உனக்கு மரத்துல தொங்குமா? அதுவும் நட்டு தான். நட்டுனாலே வந்து ஒரு இதுக்கு உள்ள இருக்கும், ஃப்ளவர் மாதிரி இருக்கும். கடிக்க போறீங்க அப்போ? ஃப்ரூட் மாதிரி இருக்கும். நம்ம அப்போ வரும். இங்கே நல்லா இருக்கு, ஃபோட்டோ எடுக்கலாம். லிப்ஸ் எல்லாம் அப்படியே கிராக் ஆயிருக்குல்ல. லிப்லாம் கிராக் ஆயிடுச்சு கைஸ். 4 டிகிரி. சூரியனுங்க தான் இருக்காரு. எதுக்கு இருக்காருன்னு சூரிய பகவான் ரொம்ப சாந்தமா இருக்கீங்க. ஆமா, இதோ இங்க இருக்காரு சூர்யா. மிஸ்டர் சூர்யா வரமாட்டாங்கிறாரு. சூரியன் இருக்காரு, அல்லாஹ்வோட பவரை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிருக்கான். அது முன்னாடியே பார்த்து கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்கு. கையில் க்ளவுஸ் இருக்கு, 1 2 இது உள்ள 1 தெர்மல் வேர் 3, அது உள்ள ஒரு பனி 4,
அதுக்கு உள்ள ஒரு தெர்மல் வேர் மாதிரி ஒன்று 5 மொத்தம் 5 ட்ரெஸ் போட்டிருக்கேன் கைஸ். குண்டாலாம் ஆகல. சாரும் அதே மாதிரி தான் போட்டிருக்காரு. அவன் வந்து தேர்மல் வேறு ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட், அது அவ்வளோதான். 5 ட்ரெஸ் போட்டிருக்காங்க. மேடம் வந்து அப்படியே வந்துடுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து வேற வழி இல்லாமல் இதை மாட்டியிருக்காங்க. போட்ட ட்ரெஸ்ஸே போட்ட மாதிரியா இருக்குது. க்ளவுஸ் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஷூஸ், கால் வந்து ஃப்ரீஸ் ஆகி ஒன்றும் சொரணையே இல்லாத மாதிரி இருக்குது கைஸ். ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது. முக்கிட்டு உட்காந்துருக்கான். முடியலப்பா இது. இல்லை, இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இன்னைக்கு தான் வந்து ரொம்ப சேஞ்ச் இருக்கு. எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறாங்க. நம்ம ரொம்ப சேஞ்ச் இருக்கு. இன்னைக்கு மாதிரி இல்லை. ஸ்னோஃபால் வந்துரு, நாங்கள் போகிறதுக்குள்ளே வந்துருங்க. கேரப்பட்ட பொட்டைக்கு வாய் கூட மூடிடுச்சு. வாய் உறைஞ்சி போய் கிடை. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம்.